ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டே ஒன்னுடைய ஐப்ரோ த்ரெட்டிங் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஐப்ரோ எடுக்கிறதுக்கு தேவையான முக்கியமான ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் ஒரு டால்கம் பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த பவுட்ரு தான் அந்த பவுட்ரு தான் கிடையாது. எனி பவுட்ரு, நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுடராக கூட இருக்கலாம். சரிங்களா? இந்த பவுடரை எதுக்கு நம்ம த்ரெட்டிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேரம் போர்டில் வந்து பவுடர் எதுக்கு போட்டு நம்ம எடுக்கிறோம், ரொம்ப ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்கிறதுக்கு எடுக்கலாம். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஐப்ரோவை எடுக்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் வந்து ஸ்வெட்டாக இருக்கும். சில வெளியே இருந்து உள்ளே வரும்போது பயங்கரமாக ஸ்வெட்டாக இருக்கும். ஸ்வெட்டாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா த்ரெட் வச்சு எடுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன போடுறோன்னா, பவுடர் போட்டுட்டோன்னா அந்த இடம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஸோ ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த த்ரெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இருக்குது, க்ரீன் இருக்குது, பிளாக் இருக்குது. ஸோ நமக்கு என்ன கலர் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே க்ரீன் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், பெயின் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் இந்த கலர் எடுப்பேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி மிரர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஏன்னா கஸ்டமர் முன்னாடி போயிருக்க இப்படி பார்த்து நம்ம வந்து இப்படியே பார்த்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க எப்படி ஷேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, ஓகே. த்ரெட் எப்படி பிடிக்கலான்றதை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி ஐப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஷேப் இருக்குது. ஸோ ஆனால் அதில் கஸ்டமர் வந்து அதிகமாக கேட்குற ஷேப் எதுன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று ஆங்குலர் ஷேப்பு, ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப்பு. இது 2 தான் மேக்ஸிமம் கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட எடுப்பாங்க. மற்றபடி வேறு எந்த ஷேப்பும் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. அவங்களோட ஷேப் என்ன ஷேப்பில் இருந்தாலும் சரி, நம்ம கர்வ் இல்லை ரவுண்ட் அவங்களுக்கு கொண்டு வந்தே ஆகணும். ஆங்குலர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும்போது ரொம்ப வந்து ரவுண்ட் ஃபேஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆங்குலரில் எடுக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீட் ஃபேஸாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கர்வ் ஷேப் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐப்ரோ த்ரெட்டிங்கில் ஒருத்தவங்களுக்கு ஐப்ரோ ஷேப் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டாக இருக்கிற ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆங்குலர் ஷேப் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ரகடாக தெரிவாங்க. அதாவது ரொம்ப வந்து ஹார்டான பர்சனாக தெரிவாங்க. ஹார்டான ரொம்ப கோவக்காரங்களாக, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற கேர்ள்ஸாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ வந்து அவங்களுக்கு ரவுண்ட் ஷேப் எடுத்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக, இன்னும் நல்லா அழகாக தெரிவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ த்ரெட் எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு த்ரெட்டை வந்து எடுத்தோன்னா ஒரு முனையை வாயில் பிடிச்சிக்கணும். ஓகேவா? இந்த பக்கம் இருக்குல்ல ஒரு த்ரெட்டை நான் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கேன். இந்த கண்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கேன். ரைட் ஹேண்டை த்ரெட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரேன். ஓகேவா? இப்போ இதை நம்ம சிசர் மாதிரி படிக்க போகிறோம். இது பாருங்கள், இந்த த்ரெட்டு இப்போ நான் கையில் பிடிச்சிருக்கேன். கட்ட விரலால் இந்த பக்கம் பிடிச்சி 1 2 3 4 போதுமானது. 5 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த பக்கம் இருக்கு இல்லையா த்ரெட்டு, இந்த த்ரெட்டை வந்து இப்படி கையில் பிடிச்சி லாக் பண்ணிக்கோங்க. இப்படி இது வருங்க, இப்படி ஒரு சுற்று போட்டு லாக் பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? இப்போது ஐப்ரோ எடுக்கும்போது இப்படி எடுத்து பழகாதீங்க. எப்போவுமே டவுன்வேர்டில் இப்படி எடுத்து பழகுங்க. ஓகேவா? ஏன்னா எங்கள் கஸ்டமருக்கு பழகும்போது இப்படி தான் எடுப்பீங்க. யாரும் இப்படி நின்று நம்ம எடுக்க மாட்டோம் கஸ்டமருக்கு. ஓகேவா? இது பாருங்கள், ஒரு கையை வந்து ஒரு முனையை வாயில் பிடிச்சிருக்கேன்னா, ஒரு முனையை வந்து பாருங்கள் இந்த பக்கம் பிடிச்சிருக்கேன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி சிசர் மாதிரி இந்த இடம் இப்படி சிசர் மாதிரி இருக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணால் வாயிலையும் பிடிச்சி இருக்கணும். இப்போ கஸ்டம் ஐப்ரோவில் நான் இப்படி வைக்கிறேன் அப்படின்னா இப்படி வச்சுட்டு வாயிலையும் இழுப்பேன், இப்படி கையிலையும் இழுப்பேன். ஓகேவா? இந்த விரலை இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, த்ரெட்டுக்குள்ளே வச்சுருக்கோம்ல, இது வந்து இப்படி ஆகும். அவங்கள பண்ணுறதுக்காக காட்டுறேன். இது வரைக்கும் இப்படி பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி சைடில் வச்சு எடுத்து பழகணும். ஃபர்ஸ்ட்டு பழகும்போது எடுத்துன்னு நீங்கள் த்ரெட்டில் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? காட்டுறேன். இப்படி உங்களோட கால் எடுத்துக்கோங்க, மேலே டாப் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி எடுங்க. ஓகேவா? இப்படி எடுக்கும்போது த்ரெட்டு மட்டும், மேலே இருக்க த்ரெட்டு மட்டும், துணியே மாட்டாமல் த்ரெட்டு மட்டும் வரும். அப்படி வருது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக எடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை துணி லாக் ஆகுதுன்னா நீங்கள் சரியாக எடுக்கலை, எங்கேயோ ஒரு இடத்துல லூஸ் வெட்டுறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது டாப்பில் மாட்டுது அப்படின்னா உங்களுடைய ஐப்ரோவில் மாட்டும்போது உங்கள் ஸ்கின் கட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ வந்து நீங்கள் நல்லா உங்களோட கிளாத்லேயோ இல்லை வேறு ஏதாவது கிளாத் வச்சோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யாராவது கை இருக்கும் இல்லையா, உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட கையோ காலையோ அதில் த்ரெட் எடுங்க. அதுவும் ஒரே நேராக எடுக்காதீங்க. அதில் ஐப்ரோ மாதிரியான ஷேப் வரைஞ்சி அந்த ஷேப்புக்குள்ளே த்ரெட் எடுங்க. சரிங்களா? அதே மாதிரி கஸ்டமருக்கு பண்ணுறோம் அப்படின்னா, கஸ்டமருக்கு ரைட் சைட் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட் சைட்லேருந்து பண்ணுவோம். இப்போது இவங்க கஸ்டமர்னு வச்சுக்குவோம் நம்ம. சரிங்களா? இப்போது கஸ்டமருக்கு பண்ணும்போது எப்படி பண்ணால், இவங்களோட ரைட் சைடு இது ரைட் சைட் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருந்து பண்ணணும். லெஃப்ட் சைட் பண்ணும்போது பேக்கில் இருந்து பண்ணணும். ஓகேவா? பேக்கில் இருந்து இப்படி குனிஞ்சு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் மறுபடியும் உள்ளே தள்ளுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸஸ் வந்து எடுக்கும். ஐப்ரோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறமா லைன் போட்டு நீங்கள் த்ரெட்டிங் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் உங்களுடைய கிளாத்தில் எடுங்க, அதுக்கப்புறமா காலில் எடுங்க, அதுக்கப்புறம் கையில் எடுங்க, அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்டு அப்பர் லிப்லாம் எடுங்க, அதுக்கப்புறமா ஐப்ரோவில் கை வைங்க. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக ஐப்ரோ சூப்பர்பாக வரும் உங்களுக்கு. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.